ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஃபெயிலியர் ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்கள் ஃபெயிலியர் பார்த்தீங்களா? நீங்கள் ஏமாந்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் மற்றவங்களால் அது எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களால் மற்றவங்க பாதிக்கப்பட்டாங்களா? ஆமாம், எனக்கு கரெக்டான ஒரு இது வேணும், ஓகேவா? நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த எதனால் இந்த ஃபெயிலியர் நிறைய நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கல, ஓகேவா? உங்களோட அந்த பேச்சு இது வந்து ரொம்ப வந்து ஹார்ஷாக போயிருக்கு. அதனால தான் உங்களால் நிறைய பேர் ஹர்ட் ஆகியிருக்காங்க. உங்கள்கிட்ட பேலன்சிங் வேணும்னு சொல்கிறாங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு கைட் தான் பண்ணுறாங்க. உங்களோட தப்பு எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை திருத்திக்க முடியும். சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக உங்களை இந்த பூனைக்குட்டிக்கு அப்படியே தடவி விடுற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்தாக சொல்லி விட்டுட்டு நீ இதுலேருந்து ஹீல் பண்ணிக்குமா, நீ இப்படி பண்ணிக்குமா, நீ சரியாயிடுவேன்னு சொல்லிட்டா ஓகே, அந்நேரத்துக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதாவது உங்களை தவறுகளை யார் சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு, உண்மையான ரிலேஷன்ஷிப். அப்போ தான் நீங்கள் உங்களை அங்கேருந்து சரி பண்ணிக்க முடியும். இந்த கார்டில் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த விஷயங்கள் தான் மெச்சூரிட்டி இல்லாமல், நீங்கள் இந்த கார்டு பார்க்குறவங்க அபவ் 40-45க்கு மேலே இருப்பீங்க. ஆமாம், எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் கொடுத்த இந்த தேவையில்லாத இந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தன்மையினால் நீங்கள் நிறைய வந்து மற்றவங்களுக்கு காயங்கள் வந்திருக்கு. உங்களால் நிறைய பேர் ஹர்ட் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களை மாற்றிக்கோங்க. எப்படி இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, எனக்கு அப்படி தான் கார்டு ரீடிங்கில் கொடுக்குறேன், எனக்கு வருதை நான் சொல்கிறேன். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான கைடன்ஸை கரெக்டான நேரத்தில் கொடுக்குறாங்க. உங்களோட தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஹீல் ஆகுங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி நீங்கள் வந்து வார்த்தையை யோசித்து பேசுங்க. அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கீங்க நீங்கள், ஓகேவா? கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசிக்கு அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுப்பா, பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. ஆனால் உங்களை பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆஸ்லேஷன் மைண்டு, உங்கள்கிட்ட இருக்க அந்த பதட்டம், பயம், கோபம், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் எல்லையை மீறி போகுது. அது என்ன பண்ணுறீங்கன்னா கூட இருக்கிறவங்ககிட்டலாம் காமிச்சு விட்றீங்க. அதனால் கூட இருக்கிறவங்களாம் நிறைய ஹர்ட் ஆகிருக்காங்க. அது ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய தெரியுது எனக்கு. ஓகே, சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னமும் நீங்கள் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னமும் வந்து உங்களுக்கு விடை தெரியல. இன்னமும் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்கான அந்த விஷயங்களை வந்து பார்க்கணும். நான் வந்து எனக்கான ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து அன்பானவங்க வரணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பட் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நீங்கள் வந்து சரி பண்ணணும்ல. உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை நீங்கள் மாற்றாமல் எப்படி உங்ககிட்ட அந்த அன்பு பாசம் நீங்கள் வந்து வர வச்சுக்கோங்க. அந்த வார்த்தைகள் வந்து அன்பாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குற வார்த்தை உங்களுக்கு ரிட்டன் வரும். இப்போ இந்த ரீடிங் எடுத்தவங்க கண்டிப்பாக சிங்கிளாக இருக்கீங்க, ஓகேவா? ஒரு சிலர் ரொம்ப மனவேதனை, உடல் வலி எல்லாமே இருக்குது. மணி ரிலேட்டடான இதுவும் போயிட்டுருக்கு. இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட இது. அதனால் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மூவ் ஆன் ஆகிருக்கீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு 30-25 அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஹீல் ஆனீங்களான்னு கேட்டால் அங்கே கொஸ்டின் மார்க். ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்ன சொல்கிறதுன்னா டிப்ஸு அப்படி சொல்கிறேன், அப்போ தான் புரியும். நீங்கள் சமத்தாக இப்போ வந்து கிளியர் ஆகிட்டு வெளியில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. வர்றது பெருசு கிடையாது, முடிவெடுத்தது பெருசு கிடையாது. அந்த ஜேர்னியில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கா இல்லையா, நம்ம போகிற பாதையில் கரெக்டாக ஏன்னா நிறைய அட்வான்சஸஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த பள்ளம் மேடுகள்லாம் இருக்குது. திரும்ப விழுந்தாலும் எழுந்து நிற்பீங்க. அந்த இது இருக்குது உங்கள்கிட்ட கேப்பபிலிட்டி. ஆனால் ஏன் விழணும் திரும்ப அகைன் திரும்ப இதில் விழுந்து எழுந்துக்கிறதுக்கு? இது ஒன்றும் இது கிடையாது, ரன்னிங் ஃபீல்டு கிடையாது இல்லை, லைஃபு, ரிலேஷன்ஷிப்பு, ஓகேவா? அதனால் ஆரா ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஆரா சக்கராவை பவர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலர் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, அந்த பாதையில் பயணிக்கிறீங்க. ஒரு சிலர் அந்த ஸ்ட்ரகிள்லேயே இருந்துகிட்ருக்கீங்க, அந்த பிரேக்லேயே இருந்துகிட்ருக்கீங்க.
தனிமையாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டஃப்பாக ரொம்ப ஹீல் ஆகலை. நீங்கள் அந்த வருத்தம் வேதனை யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சைனை கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கான மணி இன்கம்மா, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக எல்லாத்துக்குமான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்றீங்களே. உங்களுக்காக வாய்ஸே கொடுக்குறாங்க. டிவைன் பாத் மூலமாக என்ன வேணும், டிவைன்லேருந்து நீங்கள் எப்படி உங்களோட ஸ்ட்ரகிள்லேருந்து ரிலீஃப் ஆகணுங்கிற எல்லா டாக்டிஸையும் சொல்லிட்டாங்களே. சொல்லிக்கின்னு தான் இருக்கேன், ஒவ்வொரு பதிவுலேயும் தான் சொல்கிறேன். கற்றுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களை வந்து பாருங்கள், ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்ஆர் சக்கரா இம்பேலன்ஸ் இருந்தால் பவர் பண்ணுங்கள். பழைய ரெக்கார்டு பதிவில் இருந்தால் அதை கிளியர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்ட்லேயே அந்த ஆர்ஆர் ஸ்கேனில் என்னெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும், என்னெல்லாம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம், எதுலேருந்துலாம் நீங்கள் வந்து லேக்லேருந்து வெளில எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன அதில் சர்வீஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, சரி, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. மாற்றிக்கலாம், மனசு இருந்தால் மாற்றிக்கலாம். சரண்டர் பண்ண மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து இன்னமும் வந்து அந்த ஈகோலாம் இருக்குது அதிகமாக. ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா நல்ல விஷயத்துக்கு தான் கேட்குறீங்க. ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க. உங்களுக்கான அந்த நீ இதில் மாட்டின்னு இருக்க, நீ இதை இப்படி வந்து உன்னை சரி பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு உங்களை நீங்கள் வந்து முழுவதுமாக சரண்டர் பண்ணும். அப்பா, நான் உங்ககிட்ட மொத்தமாக நான் ஒப்படைச்சிட்டேன். என்னை நீ வந்து நான் ஒரு களிமண், என்னை நீ வடிவமை, நீ என்னை ஒரு அழகான பாத்திரமாக நீ வந்து என்னை ஒரு குயவன் கையில் கிடச்ச மண். இந்த சுச்சுவேஷன் எங்கே வரும்னா இதில் பைபிளில் வரும். அதில் ஒரு இறைவன் வந்து ஒரு குயவன் மாதிரி, அவர்கிட்ட நம்ம வந்து மண் வந்து அந்த களிமண்ணாக இருக்கும். களிமண்ணை வந்து அவரை என்னை நீ வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிக்கிறேன், நீங்கள் என்னை அழகான ஒரு பாத்திரமாக மாற்றிரு. சரண்டர் பண்ணுங்களேன். அவர் சொல்கிறத அப்படியே கேளுங்களேன். இவ்வளோ நாள் வாழ்ந்து என்னங்க பண்ணீங்க? இப்படி தானே ஸ்ட்ரகிளில் இருந்து அவஸ்தைப்படுறீங்க. இப்போ கொஞ்சம் மாறுங்களேன். ஏன்னா இது சின்ன பிள்ளைங்க இல்லை. நீங்கள் ஒரு சிலர் வந்து பிலோ 30-35 இருக்கீங்க. ஓகே, ஒரு சிலர் வந்து 40-45 மேலே இருக்கீங்க. நீங்கள் அந்த மெச்சூரிட்டிக்கு ஏற்ற இது இல்லையே உங்ககிட்ட, அந்த மனப்பக்குவம் இல்லையே. சைல்டிஷாக இருக்கீங்க, துருதுருன்னு இருக்கீங்க, எந்த இடத்துல எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்க. அந்த பேலன்ஸிங்கை தான் அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து கற்றுக்கோங்க. கோவப்படாதீங்க. கோவப்பட்டதுன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உங்களை பற்றி இதுவாக சொல்லி எங்களுக்கு என்ன வரப்போகுது? நல்ல விதம். இப்போது ரீடிங் லைவில் நெகட்டிவான கார்ட்ஸ் வரும்போது நான் எப்படி அதை வந்து கொடுக்குறது? நான் வந்து உங்களை அதாவது உங்களோட தவறுகளை புரிய தான் வைக்கிறேன் தவிர உங்களை குற்றம் பண்ணல, குற்றவாளி அப்படின்லாம் நாங்கள் இங்கே ஜட்ஜ் பண்ணல. அதுக்காக இங்கே வந்து யூனிவர்ஸ் இல்லை, டிவைன் அதுக்காக வரல. என் குழந்தைகள் வந்து திரும்ப வந்து என்னோடய மந்தையில் சேர்ந்துடணும். அதாவது இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மந்தையிலேருந்து ஒரு ஆடு வெளியே பிரிஞ்சு போனாலும் அதை வந்து நாள் முழுக்க அது எங்கே போச்சுன்னு தேடி அதை கொண்டு வந்து திரும்ப வந்து அதை வந்து மந்தையோடு சேர்க்கணுன்னு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. அந்த வேலையை தான் டிவைன் பாத் பண்ணிகிட்ருக்கு. இதை என் சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கிறிஸ்டினாக தான் இருக்கணும், இந்துவாக தான் இருக்கணும், முஸ்லீமாக தான் இருக்கணும்னு கிடையாது. இறைவன் தான், உலகத்துக்கே அவர் தான். அவரை நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். அவர் முருகர் சொல்லுங்கள், விநாயகர் சொல்லுங்கள், அவர் வந்து பாபான்னு சொல்லுங்கள். பாபாவும் இந்த போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தானே. இறைவன் ஒருவனேன்னு தான் சொன்னார். அவர் இறைவனோட அந்த இதுதான் அவர். நமக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நமக்குள்ளே வந்து எவ்வளோ ஒரு பைத்தியக்கார மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சார். அவர் எல்லோரும் அப்படி தானே, அவரை எவ்வளவோ வந்து இன்சல்ட் பண்ணவங்க தானே இந்த மக்கள். அப்புறமா தானே அவர் எப்படிப்பட்டவர்னு அவரோட இதுவெல்லாம் வந்து தெரிஞ்ச பிறகு தானே அவரை பற்றி உணர்ந்தாங்க. நீங்கள் நிறைய பேர் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படுறீங்க. இவ்வளோ மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் இல்லைன்னா அதுக்கு தான் கற்றுக்கோங்க. அது வந்து நீங்கள் உங்களை வந்து ஒப்படைங்க, இறைவன்கிட்ட ஒப்படைங்க. நீங்கள் ஒரு களிமண்ணாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. டிவைன் பாத் கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்கள், டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி உங்களை வடிவமைக்கணும், உங்களை எப்படி அந்த இது வந்து உங்களுக்கு வரலைன்னா அப்புறம் கடவுள் என்ன செய்ய முடியும்? கடவுள் யாரையும் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டார். இனி இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இதுக்கு நம்மளோட புராணத்தில் கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. திரௌபதியோட கதையை கேட்டிருக்கீங்கள்ல? அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே வந்து எப்போ அவங்களுக்கு உதவி பண்ணார்? அவங்க
கிருஷ்ணா என்னை காப்பாற்று சரண்டர் பண்ணுறாங்க அவங்கள. ஏன்னா அவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நம்பினாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள நம்பினாங்க, அவங்க கையோட பலத்தை நம்பினாங்க. என்னால் அவன் பிடிச்சி இழுக்கும் பொழுது என்னால் அவன்கிட்டருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் சொல்லிட்டு அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் போயிட்டு இது கேட்குறாங்க, நியாயம் கேட்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஓகேவா? எப்போ வந்து அவங்க வந்து இறைவனை நோக்கி கூப்பிட்டாங்களோ, அதை வந்து ஃபஸ்ட்டே அவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது வரைக்கும் அதான் அந்த என்ன சொல்கிறது, அந்த அறியாமை இருள் மறைச்சிருச்சு அவங்கள. அந்த உள்ளே இருந்தவங்களும் வந்து இது இறைவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார், அவருக்கு தெரியக்கூடாதுன்னு தர்மரும் வேண்டிக்கிறாரு. அதனால தான் கிருஷ்ணர் உள்ளே வரல. கிருஷ்ணா என்னை வந்து இது மாதிரி வேணுனே பண்ண பார்க்குறாங்க, இங்கே என்ன நடக்க போகுது தெரியல. ஒரு நிமிஷம் அவர் நினச்சிருந்தாருன்னா இறைவனால் முடியாதா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அந்த 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 சூதாட்டம் அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்க பண்ணும் போதே துரியோதனன் வந்து விவேகமாக அவனோட கான்செப்ட் பாருங்கள். அவனுக்கு விளையாட்டு தெரியாது. அவன் என்ன பண்ணால் சகுனியை நிறுத்தினான். சகுனி வந்து நல்லா சகுனியை வெல்லவே முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து சூதில் அவ்வளோ, ஏன்னா அவன் வந்து ஒரு மாய அந்த இது வந்து அது என்ன சொல்கிறாங்க, அது விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து அவரோட ஃபாதரோட அந்த எலும்பை வந்து இது பண்ணி அவர் சொல்கிறத அது கேட்கும். அந்த மாதிரி ஒரு மாய வித்தை அவன் கையில் இருந்தது. அதனால் அவனை யாருமே அதில் வெல்ல முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்ன பண்ணான், அவன் எனக்கு பதிலாக பொருள் வைக்கிறது வந்து நான் வைக்கிறேன், அவன் விளையாடுறது வந்து என் மாமன் தான் விளையாடுவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது யுதிஷ்டிரன் என்ன பண்ணியிருக்கணும், தர்மர், இவர் என்ன கிங்கா, அந்த சூதாட்டம் விளையாடுறதுல கிங்கா அவர்? அப்போ எனக்கும் அதே நிலமை தான். இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்ததே வந்து என்னோடய ஸ்ரீகிருஷ்ணன் தான், என்னோடய பகவான் தான். கிருஷ்ணன் வரட்டும், கிருஷ்ணன் தான் இவருக்கு ஈக்குவலான ஆள் விளையாடுறதுக்கு. ஏன்னா காம்படிஷன் வரும்போது அப்படி தானே, ஈக்குவலான பார்ட்டியை தானே காம்படிஷனில் விடணும். எனக்கும் விளையாட தெரியாது, நான் பொருள் வைக்கிறேன், அப்போ விளையாடுறதுக்கு கிருஷ்ணனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவனுங்க அந்த விளையாட்டுக்கே போயிருக்க மாட்டானுங்க. கிருஷ்ணன் வந்தால் என்ன ஆகும் இங்கே தெரியும். அந்த முன் யோசனை இல்லாமல் என்ன சரி ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்காமல் இறங்கினார். இறங்கி ஸ்ட்ரகிள் ஆகி அந்த நேரத்தில் கூட கிருஷ்ணனுக்கு இது தெரிஞ்சால் ஒரு கஷ்டப்படுவான், கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது, நம்மளை கோச்சுக்காரு அப்படின்ட்டு அவருக்கு வந்து லாக் போட்டார், மனசுலேயே லாக் போட்டார். இந்த அம்மா அங்கேருந்து அத்தனை பேர் வந்து அந்த சூதாட்ட களத்துலேருந்து வந்து அவங்கள வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வந்து இது பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் அவனே வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பிடிக்கிறான். இந்த இடத்துல ஏதோ சுச்சுவேஷன் சரியில்லை, நம்ம கிருஷ்ணன் தானே நம்மளை இவ்வளோ தூரம் கூட்ட, நம்ம இறைவனை சரணடைக்கணும்னு அவங்களுக்கு தோணுச்சா? இல்லையே. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனில் யாரும் நீங்கள் வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸும் சொல்லித்தரல, நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையும் சொல்லித்தரல, உங்களுக்கு வந்து எல்லாமே நான் வந்து நம்ம செய்கிறது தப்பாக கரெக்டான்றதை உங்களுக்கே உணர்த்துறதுக்கு அங்கே யாரும் இல்லை. இன்கேஸ் அப்படி இருந்தால் கூட ஒரு சிலர் வந்து ரொம்ப என்ன பண்ணுறதுன்னா, அந்த பிடிவாத குணம், நான் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், அப்போ அதுக்கு வர ப்ளஸ்ஸு மைனஸ் நீ அனுபவி. அப்படி தானே அந்த சூதாட்ட காலத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தது. அவன் விவேகமாக விளையாண்டான், அவனுக்கு விளையாட்டு தெரியாத அவன் மாமனை வச்சு விளையாட வச்சான். இவருக்கு தெரியுமா? இவர் என்ன பண்ணியிருக்கணும், என் கிருஷ்ணன் வந்து வருவான், கிருஷ்ணனை நான் கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவன் ஆஃப் ஆகிருப்பான். அங்கேயே அது விளையாட்டே நடந்திருக்காது. அப்படியே நடந்திருந்தாலும் இவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் அங்கே நடந்திருக்கும். அட்லீஸ்ட் கிருஷ்ணனை கூப்பிடலனா கூட இவர் மனசில் நினச்சிருந்தாலே, கிருஷ்ணா நான் இதை வந்து எனக்கு ஏதோ இங்கே ஏதோ ஒரு தப்பாக தெரியுது, நீ எனக்கு வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணு, எனக்கு இதிலேருந்து எங்களை வெளியே கொண்டு வா அப்படின்னு மனசில் ஒரு நிமிஷம் அவர் நினச்சிருந்தாலே கிருஷ்ணன் அதை மாற்றிருப்பார். அந்த இடத்த அவங்கள ஓட விட்டுருப்பார். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தான் அப்படிங்கிற ஒரு கர்வம், அகந்தை, ஆணவம், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறத அதை வாங்கிக்கவோ, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்கிற நல்ல விஷயங்களை கவனிக்கவும், அவங்களோட அட்வைஸை கேட்கவும் அந்த ஆணவம், அகங்காரம் தடுத்துடுது. இது அதிகமாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற அந்த அன்பு நீங்கள் உங்களையே செல்ஃப் லவ் பண்ண முடியாது, அதை வெளியும் கொடுக்க முடியாது. இது யாருக்கோ இந்த மெசேஜ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி என் வாய் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க இறைவன். அவ்வளோதான். உங்களை எப்போ சரண்டர் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு விமோச்சனம்.
சரி, சாய்ராம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வரப்போகுது. அவங்க வந்து கொஞ்சம் உங்களோட ஒரு 5 இயர்ஸ் சின்னவங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு 25ல் இருந்தீங்கன்னா அவங்க 20ல் இருப்பாங்க, இல்லை 30ல் இருந்தீங்கன்னா 25ல் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஒரு சிலர் உங்களோட ஏஜ் குரூப்லேயே இருந்தால் கூட அவங்களுக்கு சில பேருக்கு வந்து மெச்சூரிட்டி இருக்காது. அவங்க அந்த சிறுபிள்ளைத்தனமாக இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தராங்களா இல்லையான்னு உங்களோட இன்ட்யூஷனை கேட்டுட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள் அவங்கள பற்றி. அதுக்கப்புறமா அந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கோங்க. இது எனக்கு இன்ட்யூஷனில் வருது, அதனால் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த ப்ரப்போசல் ஒரு சிலருக்கு வந்து சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா ஆரா மேட்சிங்கில் இருக்கலாம். உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஒரு சிலர் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸோட அந்த டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இது டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காட் பிளெஸ் யூ. ஏன் பிரேக் வருது? ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கீங்களா? இப்போத்தில் கூட நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து ஃப்யூச்சரில் கூட உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வர மாதிரி தெரியுது கைஸ். ஓகேவா? இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து இந்த நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட சொன்னேன் பார்த்தீங்களா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவங்க உங்களுக்கு கரெக்டான பேரான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். வந்துச்சு பாருங்கள். அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. அந்த மெச்சூரிட்டி இல்லாதனால திரும்ப அந்த பிரேக்கு, இல்லைனா ஒன்று உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் உங்கள் பழைய ரெக்கார்டு அவங்கள பிரேக் பண்ணி விட்ரும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் ஃப்யூச்சரில் திரும்ப அந்த ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக தெரியுது. பி கேர்ஃபுல். ஸோ நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோயின், ஆக்ஷன் ஹீரோ. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் உங்களுக்கான அந்த ஒரு நியூ பவர் எனர்ஜி வருது, பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வராங்க, நியூ லைஃப் பார்ட்னர் வராங்க. அது சிங்கிளாக இருந்து நீங்கள் நியூ பார்ட்னர் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே உங்கள் மைண்டில் ஒரு எண்ணம், எனக்கு ஒரு லவர் அமைஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி யாரோ மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரீம் பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு வந்து ஹேப்பன். ஓகேவா? அதுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருது. பட் அது டைமிங் பார்த்தா இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து இட் வில் டேக் 1 year. ஓகேவா? ஆமாம், 2 வாட்டி அந்த இது வந்துருச்சு, டைம் டியூரேஷன். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அது ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நல்ல வெல் செட்டில்டாக ஒரு இப்போ போலீஸ் சர்வீஸில் இருக்காங்கல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸாக அவங்க இருப்பாங்க. அவங்களால நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. அவங்கள அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை வந்து ஃபெயிலியர் காமிச்சிருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் மீளாமல் இருக்கீங்க ஒரு சிலர். எஸ், ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஹீலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பர்சனால் பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வரணும். உங்களுக்கான அந்த நிறையா வந்து இந்த ப்ரப்போசல் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் வராங்க, சைன் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். அதை நீங்கள் வந்து ஏற்றுக்குங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்களோட அன்பு உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களோட ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணும். நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு பேராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா பிலோ 35ல் இருப்பீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ், கடகம் இல்லை, கன்னி, ரிஷபம், மகரம். ஓகேவா? இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனத்தில் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஏஜ் குரூப் சொல்லிட்டேன், உங்கள் சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நீங்கள் பண்ண ப்ளஸ்ஸு மைனஸ்க்கான விஷயத்தை தான் இப்போ கொடுக்குறாங்க. அது எதுவோ அதை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு கைடன்ஸும் கொடுத்துட்டாங்க, பிளஸ்ஸிங்கும் கொடுத்துட்டாங்க, ரெமிடியும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு சிலர் அந்த பழைய லைஃப்லேருந்து வெளில வந்துட்டீங்க. பட் ஆனால் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் நான் சொல்லிட்டேன். ஆரா ஸ்கேனில் தெரியும். நீங்கள் வந்து ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள், 21 days கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட டிவைன் பாத் சேனலை ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.
ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. இந்த ரீடிங்கோட எண்டில் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கோங்க உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா. அப்புறம் இன்றைக்கி வந்து நியூ மூன் டே இல்லையா? ஸோ நாளைக்கும் இந்த இது வந்து இந்த எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு யாருக்கா கிளாஸ் கற்றுக்கணும், இந்த வந்து ஆரா சக்கரா பவர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸ் சேர்த்து தான் கொடுப்பேன். வெறும் பவர் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுற மாட்டேன் உங்களை. அது அப்போ போய் நீங்கள் தேவையில்லாமல் அது அந்த பவர் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணணுங்கிற அந்த இதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தருவேன் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்லேயே. ஓகேவா? அதனால் அது வந்து ஒரு கல்லில் 10 மாங்காய் அப்படிங்கிற அந்த மாதிரி கான்செப்டில் தான் அதை வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் இதை கற்றுக்கோங்க, நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்களா நான் சொல்ல. மாஸ்டர் ஆகிறதெல்லாம் வந்து உங்களோட ஓன் விருப்பம், உங்களோட சாய்ஸ். ஓகேவா? ஆனால் நான் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸுங்கிறது பேசிக்காக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்களோட கேரியர், ஜாப், ஃபைனான்ஸ் எல்லா ஸ்ட்ரக்லேருந்தும் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம். அதுக்கான வித்தை தான் அதில் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, சரி. இந்த வீடியோட எண்டில் நம்மளோட சர்வீஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிக்சர் வரும், அதை பார்த்துக்கோங்க. அதில் ஆரா ஸ்கேன் பற்றியும் போட்டிருப்பேன், அதில் என்னென்ன இது இருக்குதுன்னு. உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளாஸ் வேணுனாலும் கற்றுக்கலாம். ஓகே, முன்னாடியே வந்து 5 o'clock முன்னாடி வந்து புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேணும்னு சொன்னால். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. அப்புறம் இந்த ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாரு சாமுவேல் ஏஞ்சல் பார்க்கலாமா? Acceptance is the key to inner peace. Wow. At times we must accept things as they are. There is no point trying to change which is beyond our control. Wow. நான் இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? நம்மளோட மகாபாரத ஸ்டோரி ஒன்று, அப்புறம் வந்து பைபிளில் வந்து இறைவன் கொடுத்த அந்த விஷயங்கள், மெசேஜ். ஒரு குயவன், இறைவன் வந்து ஒரு குயவனாக இருக்கார். நம்ம ஒரு களிமண், மண் இல்லை களிமண். நம்மளை ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பு அவர் நமக்கு தருவார். நம்மளை சரண்டர் பண்ணணும். ஓகே, என்ன அதுதான் அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. இப்போ என்ன இருக்கோ உங்கள்கிட்ட, என்ன விஷயம் நடந்தது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட இன்னர் பீஸை வந்து கொடுக்கும். அதை சேஞ்ச் பண்ணணும்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. த டைம் வி மஸ்ட் அக்செப்ட் த திங்ஸ். என்ன இருக்கோ அதை இப்போ ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த விஷயம் நமக்கு தப்புன்னு தெரியுதா, இதுலேருந்து இப்படி வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகேவா? அதை சரண்டர் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் இந்த கார்டில் அழகாக சொல்லிட்டாரு. வா, பாருங்கள், இந்த ஒரு கார்டுக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன், இவ்வளோ ஸ்டோரி சொன்னேன், உங்களுக்கு இவ்வளோ புரிதல் கொடுத்தேன். ஸோ சரண்டர் பண்ணுங்கள், ஏற்றுக்கோங்க. அதுதான் உங்களோட இன்னர் பீஸ்க்கான வழியாக இருக்கும். அமைதி, நிம்மதி, அடுத்தது நல்ல ஒரு இருக்கிற லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்க. எதுக்கு இந்த ஸ்ட்ரகிள்? இவ்வளோ அழகாக உங்களுக்கெல்லாம் இத்தனை விஷயத்த சொல்லி கொடுத்துருக்குறாரு. இது வந்து சைனும் கொடுக்குறாங்க, டிவைன் பாத் மூலமாக எவ்வளோ விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள். உங்களுக்கு நீங்களாம் புத்திசாலி கற்பூரமான குழந்தைகளாக இருந்தீங்கன்னா டப்புன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடணும். ஓகே, சரி. பைல் 2க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா கமெண்ட்டில். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? நீங்கள் இந்த 555 நம்பர் பார்க்குறீங்க, 444 பார்க்குறீங்க, 1212லாம் பார்க்குறீங்கன்னா அந்த ஏஞ்சல் நம்பர் சொல்லி கூட இங்கே வந்து தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? 555 ஏஞ்சல் தேங்க்யூ. உங்களுக்கான நியூ சேஞ்சஸ், நியூ பிகினிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, 555 ஏஞ்சல் தேங்க்யூன்னு சொல்லுங்கள். அது சாமுவேலோட சைனு அண்ட் மைக்கேல் ஏஞ்சலோட நம்பர் அது. ஓகேவா? கண்டிப்பாக உங்களோட பாதையில் நியூ சேஞ்சஸ் கண்டிப்பாக அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க கொடுக்குற சைனை அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற கைடன்ஸை ஏற்றுக்கோங்க, சரண்டர் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி, உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக மேபி சிங்கிளாக இருப்பீங்க ஒரு சிலர், இல்லைனா ஒரு சிலர் வந்து இப்போ தான் வந்து கனவு காண ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு வேணும்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கான அந்த நியூ எனர்ஜி, நியூ பவர் வருது. அந்த வரக்கூடிய பர்சன் என்ன ராசி லக்னம் அப்படின்னு சொல்கிறேன், அவங்க ஏஜ் குரூப் கூட சொல்கிறேன். ஒரு சிலர்
35க்கு கீழே தான் இருப்பாங்க அவங்க. மோஸ்ட் ஆஃப் 35லேருந்து 25க்குள்ளே தான் இருப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு அவரை சுற்றியுமே வந்து எல்லோரும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற ஜனங்களாக இருப்பாங்க. அவர் ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, அவர் வீட்டில் இருந்தாலும் குடும்பத்துலேயும் அவரை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் உங்களையும் வந்து நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கும். அவரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் இருக்கார். உங்களுக்கும் அந்த ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சப்போர்ட் உங்களுக்கு அவர் மூலயமா கிடைக்கும். ஹாப்பியா? சந்தோஷமா? சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட்டு இப்போ வந்து கரண்ட்டில் பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அபவ் 35-40 இருப்பீங்க. ஃபீமேல் எனர்ஜியாக காமிக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுக்கிற இந்த முடிவுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல என்னென்னா வெல் செட்டில்டான ஒரு பர்சன், நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க, உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. இது நீங்கள் வந்து மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீமேல். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கிளவரான, ரொம்ப என்ன சொல்கிறதுனா, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. உங்களோட வரப்போகிற பர்சன் உங்களுக்கு பேலன்ஸிங்கான சப்போர்ட் தருவாங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. நான் கரெக்டாக இருக்கேன், நீயும் கரெக்டாக இருக்கியா? அப்படி கண்டி நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஒரு பிரேக்கு. நீங்கள் வந்து நீங்களும் உங்ககிட்ட வந்து அதாவது எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்கள், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. அவங்கள ஏமாற்ற முடியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இது மாதிரி ஒரு கேரக்டரில் உங்களுக்கு வரன்னு அமையலாம். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் வருவாங்க. ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில் எனர்ஜி. அவங்க வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. லக்னத்தில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 6 ராசி அல்லது லக்னம். ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கணும். ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து வெல் செட்டில்டாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஏர்னிங் இதில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, மணி இன்கம் வந்து நல்ல ஃப்ளோ இருக்கும் அவங்க கையில். அது வந்து அவங்க ரொம்ப செல்ஃபிஷெல்லாம் இருக்க மாட்டாங்க. தன்னை எப்படி பார்த்துக்குறாங்களோ அது மாதிரி அவங்க மற்றவங்களையும் வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கும் அந்த ஹெல்ப்பை கொடுப்பாங்க அவங்க. ஸோ அவங்கள அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்லாம் வரும்போது அவங்களால ஏமாத்துறது, அவங்கள வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பை வச்சு அவங்கள கம்பைன் பண்ணுறது, வார்த்தைகளை விடுறதெல்லாம் பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு ரீடிங் பார்க்குறவங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஆர்ஆ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த பழைய ரெக்கார்ட்லாம் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரியாது. கான்ஷியஸில் இருக்கும் போது உங்களால் நான் நல்லா இருக்கேன், நான் அப்படிலாம் பண்ணிட மாட்டேன், அவங்கள அப்படியே நான் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன்லாம் சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க, ஆமாம் மேடம் நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் இருக்க மாதிரி தெரியல, நான் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அம்மா நீ வந்து பழைய விஷயங்கள் எதெல்லாம் ஃபெயிலியர் பார்த்தியோ அது ரெக்கார்டுமா, அது வந்து சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிடும். அது உன் மனசு இப்போ வந்து நீ அப்படி தான் சொல்லுவேன். அது வந்து ஆர்ஆ ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். அதில் அப்படியே தெரியும். அதை வந்து கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆழ்மன பதிவில் ரெக்கார்டான விஷயங்கள் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் ஆகாமல் ஒரு நல்ல பர்சனை நீ உங்கள் லைஃப்பில் ஏற்றுக்க முடியும். அவங்களோட பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். ஓகேவா? இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ரேயர் வச்சுருக்கீங்க. அதை பற்றின யோசனையிலே ரொம்ப அதை பற்றி தான் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் கேட்ட அந்த விஷயம் இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் லைஃப்பில் நியூ பார்ட்னர் வராங்க. நீங்கள் வந்து பிலோ 30-25 அந்த மாதிரி இருப்பீங்க. மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, ரிஷபம், கன்னி வராது, கடகம், விருச்சிகம், மீனம். ஓகேவா? இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க அவங்க.
அவங்க அடிக்கடி ஏஞ்சல் நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு அந்த மாதிரி சைன்லாம் கூட கிடைக்கும். ஏஞ்சல் நம்பர் பார்க்குறவங்களா இருப்பாங்க அவங்க. ஏஞ்சல் ஃபெதர்ஸ் எல்லாம் அடிக்கடி அவங்களுக்கு கண்ணில் படும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு கூட இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு கூட அவங்க வந்து சைன் கொடுக்குறாங்க. 555 நம்பர், 444, 1212 இந்த மாதிரி நம்பர்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த கமெண்ட்டில் வந்து 555 ஏஞ்சல் தேங்க்யூ, சாமுவேல் ஏஞ்சல் தேங்க்யூ, 555 நம்பருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா சேஞ்சஸ் வரப்போது, நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் கேட்டிருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் பைல் 1 சூஸ் பண்ணவங்க கூட இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 555 நம்பர் தேங்க்யூ சொல்லுங்கள். ஓகேவா? 555 ஏஞ்சல் தேங்க்யூ, சாமுவேல் ஏஞ்சல் தேங்க்யூ சொல்லுங்கள். அதே மாதிரி 444 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இது இது வருது அந்த மாதிரி, அதனால் நான் என்ன பண்ணுறது, சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் லைஃப்பில் வந்து உங்களோட இந்த அதாவது புதுசாக லைஃபு அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து சிங்கிளாக இருந்து நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு கேட்டாலும் சரி, உங்கள் பர்சன்கிட்ட மெச்சூரிட்டி இருக்கான்னு பாருங்கள். அவங்களுக்கு அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டியோடு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ஓகே. பட் அவங்க அந்த மாதிரி இல்லைன்னா ஆர்ஆ ஸ்கேன் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஏன்னா ஃப்யூச்சரில் அது இந்த சிச்சுவேஷன் இது வந்து பைல் 2க்கும் வந்தது, ஸோ பைல் 3க்கும் வருது. 2 பார்த்தவங்க 3யும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், மேபி. எஸ், இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து அபவ் 35-40 இருப்பீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட சில பேர் பிரேக் ஆகி 25-30 இருப்பீங்க, அவங்க கூட இதை பார்க்கலாம். நீங்கள் வந்து நியூ டைரக்ஷன் எடுத்திருக்கீங்கப்பா. ஸோ அந்த பாதையில் நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பேஷனேட்டான ஜாப்லாம் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ரொம்ப யோசனையில் இருக்கீங்க, ஓவர் தாட்டில் இருக்கீங்க. பழைய ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? கைடன்ஸ் கொடுத்தாச்சு, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, ரெமெடியும் கொடுத்தாச்சு. இனிமே உங்களோட சாய்ஸ். இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜ், ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இது வந்து லவ் ஆரக்கிள் டெக்கு. பேலன்ஸ். லவ் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் agreeing just for the shake of it. A great relationship is one that both support and challenges. தெரியுதா என்ன சொல்ல வராங்கன்ட்டு? அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது சும்மா நம்ம வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறது, வாடி போடின்னு பேசிக்கிறது, ரொம்ப உரிமை கொண்டாடுற மாதிரி, அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். அது மட்டும்தான் கிடையாது. ஓகேவா? ஒரு சேலஞ்சிங்கான டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும், பேலன்சிங்காக இருக்கணும். உண்மையான பேலன்சிங் அங்கே தான். ஒரு சப்போர்ட் இல்லாமல் முக்கியமான நேரத்தில் அப்படியே எஸ்கேப் ஆகிறது, நீயே பார்த்துக்கோ அப்படின்றது, பாஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து பேலன்சிங் கிடையாது. இதெல்லாம் அன்பேலன்சிங்கில் சில பேர் இருந்துகிட்ருக்கீங்க. ஆம் ஐ கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பேசுகிறதுக்கு மட்டும் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணுறது, ஆனால் கொடுக்க வேண்டிய அந்த மாடல் சப்போர்ட்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்காமல் இருக்கிறது. இப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட்லேயோ இல்லைனா பாஸ்ட்லேயோ நடந்துருக்குது. அதுக்கு தான் இந்த பேலன்சிங் வேணுன்றார். இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்கை திரும்ப ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாதுன்றதுக்கும் இந்த கைடன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் உண்மையான சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு ஏதாவது இந்த ஆரா சக்ரா பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆரா ஸ்கேனில் பார்த்துக்கணும் அப்படின்னாலும், நியூ பிகினிங்ஸ்க்காக போகிறவங்க, இல்லைனா ரீகன்சிலேஷன் போகிறவங்க, இப்போ நியூ ப்ரப்போசலே வருது, நியூ லவ் அப்படின்னாலும் அந்த பர்சனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு அன்மெச்சூரிட்டியாக இருக்காங்க, அவங்க ஃப்யூச்சரில் வந்து பிரேக் ஆகிறதுக்கான அந்த சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால் பி கேர்ஃபுல். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா இந்த கார்டு தொடர்ந்து போன இதுலேயும் வந்தது, இதுலேயும் வருது.
ஸோ அந்த பைல் 2லேயும் பார்த்துருக்கீங்க, பைல் 3க்கும் நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதனால் கூட இருக்கலாம். இவ்வளோ ஏகராக பார்க்குறீங்கன்னா சொல்கிற கைடன்ஸ் எடுத்துக்கணுமா இல்லையா? ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்ட்ரகிளில் மாட்டாதீங்க. ஓகே, சரி. நான் சொன்ன மாதிரி சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். 555 நம்பர் என்ன நம்பர் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த நம்பர் 444 பார்க்குறீங்களா, 444 1212 பார்க்குறீங்களா, 1212 தேங்க்யூ ஏஞ்சல் சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, சரி. நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது மனதில் இருந்துன்னா மனசில் நிறுத்திக்கோங்க, சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட கேட்டுக்கோங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து எல்லோ கலர் பிரமிட் வைக்கிறேன், பைல் நம்பர் 2க்கு வந்து ப்ளூ கலர் வைக்கிறேன். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு பைல் சூஸிங்? சரி, இப்போ ரெடியாக பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர்? வாவ், ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியா? நீங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னு கூட நான் வந்து சொல்கிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ் தான். ஓகேவா? இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்டிருக்கீங்க. நியூ லைஃப் எப்போ கிடைக்கும், எப்போ மாறும், கிடைச்சிருமா, எனக்கு நடந்துருமா, எனக்கு நியூ பார்ட்னர் வந்துடுவாங்களா, இல்லைனா நீங்கள் ட்ரீம் பண்ண, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண அந்த லைஃப் உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்றது தான் உங்களோட இன்டென்ஷன். கரெக்டாக? ஆமான்னா கமெண்ட்டில் பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்ததும் எஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் எஸ் தான். ஓகே, இப்போ பைல் 2க்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ. உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவாங்களா, அது நான் வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி போகலாமா, இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு வந்து ஏன்னா உங்ககிட்ட வந்து இன்ட்யூஷனே கம்மியாக இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் பற்றின நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு கேள்வி வந்து சரியாக இல்லை, கரெக்டான இது கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் நோ கொடுத்துருக்காரு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த ரீடிங், இந்த பைல் 2 பார்த்தவங்க உங்களோட இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ எந்த கேள்வியை நீங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டுருக்கீங்களோ, இந்த டைரக்ஷன் போகலாமா, அந்த டைரக்ஷன் போகலாமா அப்படின்ட்டு, அதுக்கு வந்து நோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறீங்களான்னாலும் சரி, இல்லை நியூ பிகினிங்ஸ்க்காக போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கேள்வி இருந்ததுன்னா அதுக்கு இப்போ நோ. ஓகேவா? அதுக்காக கவலைப்படாதீங்க. அவங்க நோ கொடுக்குறாங்கன்னா ஏதோ பின்னாடி ரீசன் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை எனக்கு கிளாரிட்டி வேணும், ஏன்னா உங்களோட இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வி அது வந்து சரியில்லை அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும், உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதில் செக் பண்ணிக்கோங்க. சரி, காட் பிளஸ் யூ. ஸோ இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 555441212 ஏஞ்சல், இவங்க இந்த நம்பர்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறவங்களா தான் இருப்பீங்க. அது மாதிரி ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் நம்பர் அது. ஓகேவா? சாமுவேல் அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் இவங்களோட நம்பர் தான். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? வாங்க பார்க்கலாம். சந்தோஷமாக வாழுங்க, ஹாப்பியாக இருங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, பேலன்சிங் கொடுங்க. ஓகேவா? உங்களோட தவறுகளை யார் சுட்டி காட்டுறாங்களோ அவங்க மேலே கோவப்படாதீங்க. உங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.